வணக்கம் மக்களே, என் பேர் ராஜ். நீங்கள் பார்க்குறது டிஎம்கியூ தமிழ் டெக் சேனல். இன்றைக்குள்ள ஹேஷ்டேக் எபிசோட் 22ல் உங்களுக்கு இன்னும் 5 இன்ட்ரெஸ்டிங் டெக் டாபிக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இதை வாட்டி நீங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா நீங்கள் பண்ணுறதுலாம் ஒன்று தாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தென் கண்டிப்பாக இதே மாதிரி இன்னும் நிறைய டெக் வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்குள்ள 5 டெக் டாபிக்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. எனக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உங்களுக்கு உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க இன்றைக்குள்ள ஹேஷ்டேக் எபிசோட் 22ல் டெக் அப்டேட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். மக்களே, இந்த வாட்டியோட மொத்த டெக் அப்டேட் நம்ம பார்த்தோன்னா நம்ம ஆப்பிள் பற்றி பார்க்க போகிறோம். போன மாதம் செப்டம்பர் ஈவெண்ட்டில் தான் வந்து ஆப்பிள் ஃபியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணாங்க. ஐபேட்லேருந்து ஆப்பிள் வாட்ச் வரைக்கும் புதுசாக லான்ச் பண்ணாங்க. பட் அந்த நேரத்தில் ஐஃபோனை லான்ச் பண்ணலை. பட் அந்த நேரத்தில் நான் என்னோடய டெக் அப்டேட்ஸில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, என் ப்ரீவியஸ் டெக் அப்டேட்டில் கூடி சீக்கிரம் மேபி அக்டோபருக்குள்ளார ஐஃபோன் லான்ச் பண்ணுறதுக்கு செம்ம ஹை சான்சஸ்னு. நியூஸ் லீக் ஆனதும் அப்படி தான் வந்துச்சு, நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போது ஆஃபிஷியலாக ஆப்பிளே அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க 13th அக்டோபரில் ஆப்பிளோட ஈவெண்ட் வச்சுருக்காங்க. விச் இஸ் ஆன் 13th அக்டோபர்னா மலேசியா டைம் படி பார்த்தா வெனஸ்டே விடியக்காலில் 1 மணிக்கு. அந்த டைமில் ஆப்பிள் வந்து ஒரு புது ப்ராடக்ட் அன்வீல் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு இன்விடேஷன் தான் மீடியாஸ் பீப்புள் எல்லாத்துக்கும் அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கும் இமெயிலுக்கு வந்துச்சு இந்த இன்விடேஷன். ஸோ ஆப்பிளோட ஈவெண்ட் பற்றி. ஸோ இதில் என்ன போட்டிருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இன்விடேஷன் இங்கே இருக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஹை ஸ்பீட் போட்டிருந்துச்சு. ஸோ பார்த்தோன்னே நானும் பார்த்துட்டு ஹை ஸ்பீட் என்ன சொல்ல வர்றாங்க புரியலையே. நான் நினச்சேன் மேபி டைப்போ ஹை ஸ்பீட் அப்படின்னு நினச்சிட்டேன் நான். அப்புறம் தான் ஆப்பிள்லாம் தெரியாதா, எப்போவுமே க்ரியேட்டிவாக யோசிப்பாங்க. ஸோ அப்போ தான் நான் யோசித்தேன், ஒருவேளை அவங்க சொல்கிறது வந்து என்ன ஸ்பீடுக்கு ஹை சொல்கிறாங்களோ. அப்போ திரும்பி படித்தேன் ஹை ஸ்பீட். ஆமாம், அப்போனா ரைட்டு, ஸ்பீட்டுக்கு தான் அவங்க ஹை சொல்கிறாங்க. ஸோ ஏன் ஹை ஸ்பீட்? ஸோ இதில் வந்து ஃபியூ திங்ஸ் ரூமராக இருக்குது, சான்சஸ் இருக்குது ஐஃபோன் 12 வர்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பீட்னா என்னது? ப்ராசஸர். ஸோ இப்போ ஆல்ரெடி ஐபேட், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஐபேடில் பார்த்துருப்பீங்க, இதில் வந்து ஆல்ரெடி ஆப்பிள் A14 பயோனிக் சிப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே சிப் செட் தான் இதுலேயும் ஐஃபோன் 12 சீரீஸ்லேயும் பார்க்க போகிறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. ஸோ சான்சஸ் ஹை சான்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் ஹை ஸ்பீடுக்கு அதுதான். ரெண்டாவது ரீசன் ஹை ஸ்பீடுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கனெக்டிவிட்டி. ஸோ இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 4Gலேருந்து 5G வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. முக்காசி இப்போ லைக் சாம்சங் ஆகட்டும், OnePlus ஆகட்டும், எல்லாமே வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் லேக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லேனில் பார்த்தா இப்போ அடுத்தது ஆப்பிளும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வர ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா சான்சஸ் ஆஃப் ஹேவிங் 5G கூடியாகவே இருக்குது. ஸோ இது 2 விஷயம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சது ஹை ஸ்பீட். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் ஆப்பிள் க்ரியேட்டிவாக சொல்லியிருக்காங்க ஹை ஸ்பீட். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ஆஃபிஷியலி வெனஸ்டே, விச் இஸ் மலேசியாவில், இந்தியாவில் பார்த்திங்கன்னா வெனஸ்டே விடியக்காலில் நடக்க போகுது. ஸோ இந்த ஈவெண்ட் லைவ் ஸ்ட்ரீம் நீங்கள் வந்து ஆப்பிள் வெப்சைட்டில் பார்க்கலாம், இல்லை யூடியூப் சேனல்லையும் நீங்கள் பார்க்கலாம் ஆப்பிளோட பேஜில். ஸோ நான் ஆஃபிஷியலி அந்த நியூஸை ஃபாலோ பண்ணிட்டு என்னோட பிளாகில் நான் அப்டேட் பண்ணுவேன். லைவ் பிளாகில் ஒரு போஸ்ட் மாதிரி அப்டேட் பண்ணுவேன். எல்லாமே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நீங்கள் பண்ணுறது ஒன்று தான். கீழே இருக்கிற லிங்க் பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட் லிங்க் இருக்கும். ஃபார் மோர் டெக் அப்டேட்ஸ்னு போட்டிருப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் திறக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து டியூஸ்டே விடியக்காலில் நான் அப்டேட் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் பார்க்கலாம் ஐஃபோன் 12 சீரீஸ் பற்றி. ஸோ இதுதான் வந்து இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் டெக் அப்டேட். ரெண்டாவது டெக் அப்டேட் பார்த்தோன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராம் ஆரம்பித்து இதோட கணக்குப்படி பார்த்தா ஆல்ரெடி 10 வருஷமாச்சு. ஸோ எவ்ரி கம்பெனி பார்த்திங்கன்னா 10 வருஷம் ஆகிட்டுன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர் லான்ச் பண்ணுவாங்க, செலிப்ரேஷனுக்காக, ஃபேன்ஸ்க்காகவே லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போது ரீசெண்ட்லி இன்ஸ்டாகிராம் 10th பர்த்டே ரீச் ஆகிருக்கு. அதுக்காகவே இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து புதுசாக ஒரு ஃபீச்சர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஃபியூச்சரை சொல்லாமா இல்லை டெம்பரரி ஃபியூச்சர் சொல்லாமா நமக்கு ஒன்றும் தெரியல. பட் எப்படின்னா இது வந்து ஒரு ஈஸ்டர் எக்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் ஈஸ்டர் எக் என்னென்னு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸ்டர் எக்னா எப்படின்னா ஒரு விஷயம் உள்ளுக்கு ஒரு ஹிடன் மெசேஜோ இல்லை ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வைக்கிறது தான் ஈஸ்டர் எக். ஸோ இப்போது இந்த லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்குன்னா, நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராமோட ஐக்கானை நீங்கள் மாற்ற முடியும். உங்களுக்கு என்ன ஐக்கான் பிடிச்சிருக்கோ லிஸ்ட்டில் படி நீங்கள் மாற்ற முடியும். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து இதை பற்றி நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்
நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதான் அந்த லிங்க்கு. இங்கே நீங்கள் அந்த ஐடி இருக்குது, இன்ஸ்டாகிராம் ஐடி, இதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். அந்த வீடியோவை நான் ஸ்டாரியில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்ன ஸோ நான் போஸ்ட்லேயும் நான் ஆட் பண்ணியிருப்பேன் அதை பற்றி. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலான்னு. பட் திரும்பி உங்களுக்காக மறுபடியும் சொல்கிறேன். ஸோ கைஸ், இது ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் போயிட்டோன்னே ஃபர்ஸ்ட் திங் இந்த மேலே டாப்பில் 4 லைன் மாதிரி அந்த 4 லைனை தட்டுங்க. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு செட்டிங்ஸோட ஐக்கான் தெரியுங்க. ஸோ அதை தட்டுங்க. ஸோ தட்டிட்டோன்னே செட்டிங் பேஜ் இந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது என்ன செய்யணுன்னா, நீங்கள் சிம்பிள் தான். ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கரை வச்சு கீழே ட்ராக் பண்ணிக்கிட்டே இருங்க, புல் பண்ணிக்கிட்டே இருங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இஃபெக்ட் மாதிரி வரும். ஸோ இந்த இஃபெக்ட் வந்தோடனே நீங்கள் பார்க்கலாம் ஆப் ஐக்கான்னு சொல்லி ஒரு பேஜ் திறக்கும். ஸோ இது தான் வந்து அந்த ஈஸ்டர் எக்கை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கலாம் செலிப்ரேட் வித் அஸ் சொல்லிட்டு ஃபியூ ஐக்கான்ஸ் இருக்கும், இன்ஸ்டாகிராமோட ஐக்கான். ஸோ பேசிக்கலி நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து எப்படின்னா இன்ஸ்டாகிராம் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த ஃபியூ ஐக்கான்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து மேபி ஆரம்பத்தில் ப்ரோட்டோடைப்பில் இருந்தப்போ வந்து இந்த ஐக்கான் வச்சுருப்பாங்க, வெரி டார்க்னு சொல்லி. ஸ்லோலி ஒன்று லான்ச் பண்ணி தென் 2010 லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கோட் நேம்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே போய் தான் வந்து த மோஸ்ட் ஃபேமஸ் ஐக்கான் கிளாசிக் 2 நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஸோ இதுதான் கிளாசிக் 2. இதுதான் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐக்கான், விச் இஸ் ஐஃபோன் ஆப் ஸ்டால் லான்ச் பண்ணப்போ வெளியான ஒரு ஐக்கான். ஸோ ரொம்ப செம்ம ஃபேமஸாக இருந்துச்சு இந்த ஐக்கானு. ஸோ அதுலேருந்து தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒன்ஸ் ஃபேஸ்புக் அக்வயர் பண்ணிட்டோன்னே அண்ட் தென் இது ஐக்கான் மாறிடுச்சு. இன்னும் பார்க்க இன்னும் மினிமலிஸ்டிக்காக இருக்குது, இன்னும் மினிமலாக இருக்குது டிசைன் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஐக்கான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஸ்விட்ச் பண்ணிட்டேன், கிளாசிக் ஐக்கான் 2 நான் பாய்க்கிறேன். இப்போது எக்ஸாம்பிள் நான் வந்து மறுபடியும் மாற்றணுன்னா நான் வந்து செலக்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் எனக்கு இன்ஸ்டாகிராமோட ஒரிஜினல் ஐக்கான் ட்ரை பண்ணுவோம். ஓகே, சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தோன்னா மறுபடியும் இங்கே அப்டேட் ஆகிருக்கும். ஸோ தெரிந்து பாருங்கள், உங்களுக்கு இன்ஸ்டாகிராமோட ஐக்கான் அப்டேட் ஆகிடுச்சு இங்கே. ஸோ நீங்கள் மறுபடியும் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் மல்டிபிள் டைம் ஸ்விட்ச் பண்ணலாம். மறுபடியும் ஸ்விட்ச் பண்ண போகிறீங்கன்னா திருப்பி கிளாசிக் 2 தட்டிங்கன்னா ஸ்விட்ச் ஆகிரும். தென் நீங்கள் பார்க்கலாம் கிளாசிக் 2. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் இந்த வாரத்தோட செகண்ட் டெக். ஸோ இந்த வாரத்தோட 3ஆம் டெக் அப்டேட் நம்ம வந்து OnePlus பற்றி பார்க்க போகிறோம். ஸோ OnePlus இந்த டைமில் பார்க்க போனால் அவங்க ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணோம். என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா T சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அவங்க லான்ச் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்து OnePlus 70 ஃபோன் லான்ச் பண்ணாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக OnePlus 8 பிகினிங் ஆஃப் த இயர் லான்ச் பண்ணாங்க. ஸோ என்னால் இப்போ இந்த மாதத்தில் புதுசாக ஒரு ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க சொல்லி இன்விடேஷன் அவங்க அனுப்பிட்டாங்க. கூட சீக்கிரம் நடக்க போகுது இந்த ஈவெண்ட். இதை பற்றி நான் என்னோட டெக் அப்டேட்ஸில் நான் பேசியிருந்தேன். பார்க்காதவங்க இந்த மேலே இருக்கிற ஐகார்ட் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ OnePlus என்ன ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்கன்னா OnePlus 8T. ஸோ இந்த OnePlus 8Tயோட டிசைன் ஸ்பேக்ஸ் நிறைய ரூமர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. பட் இப்போ இருக்கும் ஆஃபிஷியலாக இந்த நியூஸ் கிடைக்கல. பட் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு வீடியோ OnePlus அப்லோட் பண்ணியிருக்காங்க யூடியூப்பில். ஸோ இதில் வந்து OnePlus 8Tன்னு போட்டிருக்காங்க. என்ன ஸோ டிசைன் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது உண்மையிலே பார்க்குறதுக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது OnePlus 8 Pro, OnePlus Nord அந்த மாதிரி டிசைனில் தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட். ஸோ இது ஒரு அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பிகாஸ் யூஸ்வலி OnePlus லான்ச் பண்ணாங்கன்னா அவங்க T சீரிஸை OnePlus 70 அண்ட் தென் 70 Pro லான்ச் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி ரூமர்ஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த வாட்டி OnePlus 8T தான் லான்ச் பண்ணுவாங்க. பட் OnePlus 8T Pro லான்ச் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு தான் என்ன லான்ச் பண்ண போகிறாங்கன்னா OnePlus 8T Ultra. மேபி இந்த ஃபோன் விளையாடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லேட்டஸ்ட் டிசைன் நீங்கள் பார்த்தீங்க OnePlus 8Tலேருந்து. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் எப்படின்னா வந்து மெயின் ஐடியா இந்த CEO OnePlus CEO என்ன சொல்லியிருந்தாங்க, மெயின் ஐடியா என்னென்னா ஃபிங்கர் பிரிண்டை ரிமூவ் பண்ணோம் ரியர் சர்ஃபேஸ்லேருந்து. ஏன்னா முக்கால்வாசி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் இப்போ அந்த ஐஃபோனே இருக்கட்டுமே உங்கள் பின்ன ரியர் சர்ஃபேஸில் கை நீங்கள் உங்கள் டம்பை வச்சு பாருங்கள், உங்கள் டம்ப் பிரிண்ட் அழகாக ஈஸியாக தெரியும். ஸோ பட் அதே நேரத்தில் அவங்க வந்து ரியர் சர்ஃபேஸ் க்ளாஸியாகவும் இருக்கணும். ஸோ இந்த வாட்டி என்ன செஞ்சுருக்காங்கன்னா சர்ஃபேஸை க்ளாஸியாக்கி ரிஃப்ளெக்ஷன் பதிலாக லைட்டை ரிஃப்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ரிஃப்ராக்ட் பண்ணுறது என்ன ஆகும்னா சர்ஃபேஸ் வந்து க்ளாஸியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் டம்ப் பிரிண்ட்லாம் ஒன்றுமே படாது அந்த சர்ஃபேஸில். ஸோ இது வந்து ஐ திங்க் Vivo X50 Pro நான் அன்பாக்ஸ் பண்ணுறப்ப நான் காட்டியிருந்தேன் ரியர் சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. டம்ப் பிரிண்ட்லாம் அவ்வளோ தான் தெரியாது. ஸோ அதே மாதிரி சர்ஃபேஸ் தான் இந்த OnePlus 8T அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து கூட சீக்கிரம் நடந்தோன்னே இந்த ஸ்பேக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு என்னோடய அடுத்த டெக் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதான் இந்த வாட்டியோட தேர்ட் டெக் அப்டேட். ஸோ வாங்க 4வது டெக் அப்டேட் என்னதுன்னு பார்த்துக்கலாம். 4வது டெக் அப்டேட் பார்த்தோன்னா நம்ம Spotify பற்றி பார்க்க போகிறோம். ஸோ Spotify வந்து வேர்ல்ட்லேயே சொல்லலாம் மோஸ்ட் யூஸ்
மியூசிக் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்னு சொன்னால் ஸ்பாட்டிஃபை தான். ரெண்டாவது வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்ததுன்னா ஆப்பிள் மியூசிக். ஸோ சில விஷயம் ஆப்பிள் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஸ்பாட்டிஃபை கிட்டேருந்து அவங்க வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஸ்பாட்டிஃபை என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்பிள் கிட்ட சில விஷயங்கள் ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக ஒரு ஃபீச்சர் வந்து ஆப்பிள் கிட்ட ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் சாங் யூஸிங் லிரிக்ஸ். ஸோ ஆப்பிள் மியூசிக்கில் ஆல்ரெடி இந்த ஃபீச்சர் வந்து 2012 வந்துருச்சு இந்த ஃபீச்சர். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஆப்பிள் மியூசிக் நான் லான்ச் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய ஆப்பிள் மியூசிக் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோன்னே நீங்கள் இன்டர்ஃபேஸ் இப்படி பார்க்கலாம். ஆப்பிள் மியூசிக் இன்டர்ஃபேஸ் iOS 14. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் நார்மலாக நம்ம ஸ்பாட்டிஃபைல பார்த்தா நம்ம மியூசிக் தான் சர்ச் பண்ணுவோம், ஆர்டிஸ்ட் ஆல்பம் அந்த மாதிரி தான் சர்ச் பண்ணுவோம். பட் இப்போது நான் வந்து ஆப்பிள் மியூசிக்கில் லிரிக்ஸ் சர்ச் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லேருந்து திஸ் மோமெண்ட் வி ஓன் இட்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும், ஃபாஸ்ட் ஃபியூரியஸ் 5 சாங்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சாங் லிரிக்ஸ் என்னென்னா ஒன்லி த காட் கேன் ஜட்ஜ் மீ நவுன்னு சொல்லுவாங்க போட்டிருக்கோம். ஸோ போடுவோமே ஒன்லி காட் கேன் ஜட்ஜ் மீ. ஸோ பார்த்தீங்களா பாருங்கள், நான் ஒன்லி காட் கேன் ஜட்ஜ் மீன்னு போட்டேன். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க்கலாம் வி ஓன் இட் ஃபாஸ்ட் ஃபியூரியஸ் போட்டு லிரிக்ஸ் கீழே போட்டிருக்கு பாருங்கள். ஸோ பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து புது ஃபீச்சர். ஆப்பிள் மியூசிக் ஆல்ரெடி இருந்த ஒரு ஃபீச்சர் இப்போ ஸ்பாட்டிஃபைலையும் இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணனால என்னால் உங்களுக்கு சாம்பிள் இது காட்ட முடியல. பட் ஸோ பேசிக்கலி இப்படி தான் வேலை செய்யும். நீங்கள் வந்து உங்கள் சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ண முடியும் உங்கள் ஸ்பாட்டிஃபை ஆப் திறந்துட்டு. இது வந்து ஆல்ரெடி iOSக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த வாரத்தில். ஸோ ட்ரை பண்ணாதவங்க நீங்கள் ஸ்பாட்டிஃபை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபீச்சர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு டம்ஸ் அப் கொடுங்க. ஸோ அதான் இந்த வாரத்தையோட 4வது டெக் அப்டேட். வாங்க இப்போ கடைசி டெக் அப்டேட் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். வெல் கைஸ், இந்த வாட்டியோட கடைசி டெக் அப்டேட் பார்த்தோம். நம்ம SONY PS5 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ SONY PS5 ஆல்ரெடி அன்வீல் பண்ணிட்டாங்க. டிசைன்லேருந்து எல்லா ஸ்பேக்ஸில் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போது அடுத்தது வந்து எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க நிறைய பேர் இருக்கிற கேள்வி. கேள்வி ஸோ இது எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க? யூஎஸில் பார்த்தீங்கன்னா November 12 லான்ச் பண்ணுறாங்க. பட் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் விச் இஸ் ஆஸ்திரேலியா, இந்தியா, மலேசியா, வேறு இந்தோனேஷியா, தாய்லாண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஊர்லலாம் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னா November 19 விச் இஸ் 7 days ஆஃப்டர் லான்ச்சிங் இன் யூஎஸ். ஸோ இப்போது அடுத்த மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ இன்னும் டீட்டெயிலாக நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட் ஒரு வீடியோ SONY அப்லோட் பண்ணியிருக்காங்க அவங்க யூடியூப் சேனலில். ஸோ அதில் என்ன போட்டிருக்குன்னா SONY PS5ஓட டேர் டவுன் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இந்த அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் பார்க்கலாம் அவங்க SONYயோட ஹெட் ஆஃப் PS5 மெக்கானிக்கல். ஸோ அந்த பர்சன் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபுல்லாக வேறு ஆணி வேறையாக பிரிச்சுருக்காங்க SONY PS5 அண்ட் பிரிச்சுட்டு ஒரு காம்போனண்ட்டாக நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. எங்கே கூலிங் ஃபேன் இருக்குது, ஸ்டோரேஜ் எவ்வளோ, அதோட SSD எவ்வளோ, ரேம் எவ்வளோ, ப்ரொசஸர் என்ன ப்ரொசஸர், அண்ட் தென் அதோட GPU என்ன பாய்க்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் நம்ம. ஸோ ஒன் ஆஃப் நான் சொல்கிறேன். இப்போ நான் பார்த்தது வந்து அதோட SSD பார்த்தீங்கன்னா 825 GB SSD பாய்க்கிறாங்க. அண்ட் அதோட ரேம் பார்த்தீங்கன்னா 16 GB ரேம் இருக்குது உள்ளுக்கு. அண்ட் அதோட ப்ரொசஸர் பார்த்தீங்கன்னா AMDயோட ப்ரொசஸர் பாய்க்கிறாங்க. AMD Ryzen ப்ரொசஸர் அண்ட் GPU AMD Ryzen தான் பாய்க்கிறாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அதோட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம கிளாஸாக இருக்குது. ஈவன் அவங்க ரிமூவ் பண்ணுறப்ப நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிம்பிளாக ரிமூவ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஃபியூ ஸ்க்ரூஸ் தான். தென் அழகாக பார்ட் பை பார்ட் அழகாக பிரிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக டிசைன் டீம் நல்லா எஃபர்ட் போட்டு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் SONY PS5. என்ன ஸோ இந்த கலர் ஸ்கீமாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி சான்சஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குது. நானும் PS5 அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த TMQ தமிழ் டெக் சேனலில் தெரியல எப்போ இது நடக்கும்னு. நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேனலில் நீங்கள் பார்ப்பீங்க அந்த அன்பாக்சிங் வீடியோ. அண்ட் ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் கேமிங் ரிவ்யூ வீடியோ பார்க்குறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான் என்னோட டெக் அப்டேட். இந்த வாரத்தில் நடந்தது டெக் அப்டேட்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்கள் பண்ணுறது ஒன்று தான். வீடியோக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதோட நான் கிளம்புறேன். நான் உங்களை அடுத்த டெக் வீடியோஸை சந்திக்கிறேன். பை கைஸ்.